அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து, வியக்கத்தக்க கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து, இந்த உலகத்துக்கு பறைசாற்றிய மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. அவரை நாம நினைவில் வைத்துக் கொள்ளணும். அவர் மிகப்பெரிய அளவில் கொண்டாட வேண்டும். அவரை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். முதல்ல அவர் நீங்கள் இவ்வளவு அளப்பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்களே, இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் அழகாக சிரித்து கொண்டே சொல்கிறார், 1% அறிவு, 99% உழைப்பு. அது மிக மிக அற்புதமான ஒரு பதிலை அவர் சொல்லியிருக்கிறார். அதுவும் ஒரு மிகவும் இந்த உலகம் வியக்கத்தக்க கண்டுபிடிப்பை கண்டுபிடித்த நேரத்தில் பத்திரிகையாளர் அவரை சந்தித்து கேட்கும் பொழுது அவர் அடுத்த கண்டுபிடிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்திருக்கிறார் என்பது மிக ஒரு அருமையான அவருடைய எளிமையான ஒரு சிறந்த சாதனையாளர் என்பதற்கு இதை விட ஒரு உதாரணம் கிடையாது. அடுத்தது அவர் பள்ளியில் ஒரு மிகப்பெரிய கல்வி அறிவு பெறாதவராக கூட அவர் இருந்திருக்காரு. ஆனால் அவர் ஆசிரியர்கள் சொல்லி கூட அவரது தாயார் அவரை மிக பெரிய அளவில் என்கரேஜ் பண்ணி அவரை இன்னைக்கு இந்த மிக உலகம் கொண்டாடும் ஒரு மனிதனாக உருவாக்குனது அவரோட தாயோட கடின உழைப்பு. அவங்களையும் இந்த இடத்துல நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளணும். அவர் பேட்டன் ரைட் என்று சொல்லுவோம், 1093 பேட்டன் ரைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னை டைம் அவர் ரிசர்ச் லேப்ல தான் இருந்திருக்காரு. அந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும், தான் பிறந்த இந்த உலகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் சாதனை பண்ணி சாதனையாளர்கள் ஒருவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். எந்த நியூயார்க் மாகாணம் தன்னை இழிவுபடுத்தியதோ அதே நியூயார்க் மாகாணம் ஒளி என்ற அறிவு மிக்க சிந்தனையை கொடுத்து நம் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களின் பிறந்த தினத்தில் அவரை வணங்குகிறோம்.